இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவராய் இயேசுவினுடைய வசனத்தோடு உங்களை இந்த மகிமை டிவியின் மகிமை நேரம் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வருடம் ஒருவேளை நாம் கடினமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக கடந்து வந்தாலும் புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நாம் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த நாளிலும் என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை இந்த வாரத்திலே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பிந்திய பாகத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகின்றது. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலே ஒரு வாக்குத்தத்தமாக என் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எப்பொழுது நாம் தீங்கை காணாமல் இருப்போம்? ஒருவேளை நாம் வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் ஆலயத்திலே முதல் நாளிலே சென்று நாம் வாக்குத்தத்த அட்டையெல்லாம் பெற்றிருப்போம். அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை கொண்டு வரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாம் திரும்பி வந்திருப்போம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது பலிதமாக வேண்டும் என்று சொன்னால், அது அப்படியே நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மிடத்திலே சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அதை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் மாத்திரமே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதே போலதான் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் வருகின்ற 3 நாட்களிலும் அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 12ஆம் வசனத்தினுடைய பிந்திய பாகத்திலே கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் இனி தீங்கை காணாதிருப்பார்கள் என்று சொல்லி என் தேவனாய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தாவீதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது, என்னை துன்பப்படுத்துவதற்கு என் தேவனாய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கேயும் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தாவீது தேவனுடைய தாசனாக கருதப்பட்டவன், தேவனை நம்பியிருந்தவன், கர்த்தரை எப்பொழுதுமே தன்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தினவன் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகவே நான் தள்ளாடுவதில்லை. நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளாட்டம் வருவதில்லை. கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால்தான் நமக்கு ஒரு நாளும் எந்த சேதமும் நம்மை அணுகாமல் பாதுகாக்க அவரால் முடியும். கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். நாம் யாரை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, தாயின் கருவில் உருவான நாளிலிருந்து அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுத்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்றளவு நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்க வேண்டும். இந்த தாவீது நான் தள்ளாடுவதில்லை என்று சொன்னால் அவர் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், ஆகவே நான் தள்ளாடுவதில்லை, இனி எந்த தீங்குடைய வாழ்க்கையிலே வராது என்று சொல்லி உறுதியாக அந்த விசுவாசத்தோடு அவன் காணப்படுகிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து என்று சொன்னால் வெற்றியுள்ள வாழ்க்கையாகத்தான் தாவீதினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று நாம் வேதத்தின் வழியாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ
கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கின்றோம். மேலும் 56ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி என் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரை நம்பி இருந்தால் நீங்களும் நானும் இனி ஒரு நாளும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கடைசியாக மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் தீங்கை காண அவர் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாளும் எந்த தீங்கு நம்மை வந்து சேராது. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். யாருக்கு பயப்பட வேண்டும்? இந்த உலகத்திலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டதை போலதான் மற்ற மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நமக்கு ஆளுகைக்காக கொடுக்கப்பட்ட எல்லா மிருக ஜீவன்களும் அவரால் படைக்கப்பட்டது. ஆனால் எல்லாவற்றிலும் அதை ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன் இன்று யாருக்கோ பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதனால்தான் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. அவரை நம்பி அவரையே பின்பற்றி அவருக்கு பயப்படுகின்ற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இனி தீங்கு ஒரு நாளும் அனுமதிக்கப்படுவதில்லை என்று சொல்லி என் தேவனாய கர்த்தர் சொல்கின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரை நம்பி கொண்டிருக்கின்றீர்கள்? ஒருவேளை உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நம்பி இருக்கின்றீர்களா? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்து விட்டேன், ஆளாக்கி விட்டேன், பெரிய இடத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி அவர்களுமே நம்பிக்கையாக இருக்கின்றீர்களா? ஏமாந்து போவீர்கள். யாரை நம்பி இருக்க வேண்டும்? நம்முடைய கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். அவரை நம்புகிறவர்கள் தான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் கைவிடப்படுவதில்லை, அவர்கள் தீங்கை காணாதிருப்பார்கள் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து என் தேவனாய கர்த்தர் சொல்லுகின்றார். அதை சுதந்திரித்துக் கொள்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். மேலும் 17ஆம் வசனத்தையும் பார்ப்பேன் என்று சொன்னால், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவரை நம்பி நான் வாழும் பொழுது, அவருக்கு நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி கேட்கிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அவரை நம்பி அவரோடு நாம் ஐக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது யாரும் நம்மை அசைக்க முடியாது, யாரும் நம்மை எந்த விதத்திலும் மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நமக்கு வரக்கூடிய நன்மைகளை யாரும் கெடுக்க முடியாது. நமக்கு தீங்கை யாராலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அவர்கள் நம்மீது தீங்கை வர வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கையாக கர்த்தர் இருக்கிற பட்சத்திலே அவர் ஒரு நாளும் நம்மை தீங்கை பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான வாழ்க்கை அவர் தர வல்லவராக இருக்கிறார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமொழியில் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ராஜாவின் உதவியில் வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லியிருக்கின்றது, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, யார் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றீர்கள்? நீங்களும் நானும் தீங்கை காணாமல் பாக்கியவான்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அவர் சொன்ன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நாம், அவர் நம்முடைய தாயின் கருவில் உருவானவர்களை அறிந்து நம்மை வளர்த்தெடுத்து நம்மை இந்த உலகத்திலே வாழுவதற்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து அவர் நம்மை வழிநடத்துகிறது உண்மையான அவரை நம்பி நாம் வாழுகின்ற பொழுது ஒரு நாள் நாம் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாள் நாம் சபிக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் நாம் தீங்கை காண்பதில்லை. பாக்கியவான்களாக நாம் வாழுவோம். எப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை அவர் தருகின்றார். இந்த புதிய வருடத்திலே நீங்களும் நானும் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய வருடம் எப்படி இருக்க போகின்றதோ, கடந்த வருடத்தில் எத்தனையான ஒரு சோதனைக்குள்ளாக, ஒருவேளை இந்த கொரோனா நிமித்தமாக என் வாழ்க்கையில் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டதே, இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தவித்த நேரத்திலும் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். இந்த புதிய வருடத்திலே நான் எப்படி வாழ்வேன், தேவன் என்னை எப்படி நடத்தப் போகிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும்
அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பாக்கியவான்கள் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்தை நம்பியோ, உலகத்தில் வாழ்கின்றவர்களை நம்பியோ, யாரை நம்பி நாம் வாழ்ந்தாலும் நாம் வீணாக நம்முடைய வாழ்க்கையை கழித்தவர்களாக மாறிவிடுவோம். அவரை நம்பி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக மாற்றுவோம். இந்த ஆண்டு, புதிய ஆண்டு, தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தவர்களாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, புதிய வருடத்தை காண செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. புதிய வருடத்தில் நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு உண்மையில் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. உண்மையில் நம்பிக்கையாக இருந்து எங்களை பாக்கியவான்களாக மாற்றும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் என்பதையெல்லாம் அறிந்து அதனதன் காலையில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் அப்பா. தேவைகளை சந்திமாண்டவரே, கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தைகளை அவருடைய அந்த அற்புதத்தை அந்த ஆண்டவரை அந்த சுதந்திரத்தை கொள்ள வேண்டுமாய் அவர்களை பக்குவப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.